ஈரான் மேற்கொள்வது வெறும் போர் அல்ல, நீண்டகால திட்டத்தின் மரண விளையாட்டு. அதிரும் அமெரிக்க சாம்ராஜ்யம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா மோதல் இப்போது வெறும் போராக மட்டுமில்லை, அது ஒரு பிரம்மாண்டமான சதுரங்க ஆட்டமாக மாறியிருக்கிறது. 4 நாட்களுக்கு முன்பே கணிக்கப்பட்டதைப் போலவே ஈரான் தனது காய் நகர்த்தல்களை மிக துல்லியமாக செய்திருக்கிறது. 22ஆம் அலை தாக்குதல் ஒட்டுமொத்த உலகையும் அதிர வைத்திருக்கிறது. இஸ்ரேலின் புகழ்பெற்ற 3 அடுக்கு பாதுகாப்பு கவசங்களையும் கிழித்துக் கொண்டு ஈரானின் கோர்ரம் ஷாஹர் 4, கைபர் மற்றும் ஃபத்தா ஏவுகணைகள் டெல் அவீவ் நகருக்குள் புகுந்தன. இவை சாதாரண ஏவுகணைகள் அல்ல, ரேடார்களில் சிக்காத ஹைப்பர்சோனிக் ரகங்கள். மிலிட்டரி வாட்ச் இதழ் வெளியிட்ட தகவலின்படி இந்த தாக்குதலில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் முக்கிய கட்டளை மையம் ஒன்று தரைமட்டமானது. இதில் 7 உயர் அதிகாரிகள் உட்பட பலர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்றைய இஸ்ரேலிய ராணுவம் முழுக்க தொழில்நுட்பத்தையும் எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாத எளிய குழுக்களையும் நம்பியே தனது தற்காப்பு அரணை அமைத்திருந்தது. ஆனால் ஈரான் இப்போது அந்த பாதுகாப்பு வளையத்தை உடைத்து இஸ்ரேலை நிர்வாணப்படுத்தி நிற்கிறது. இதற்கு பதில் சொல்ல முடியாமல் இஸ்ரேல் திகைத்து போயிருக்கிறது. ஈரான் இந்த வெற்றியை ஒரே நாளில் பெற்றுவிடவில்லை. கடந்த 30 ஆண்டுகால அமெரிக்க கட்டுப்பாட்டை வெறும் ஒரு வாரத்தில் வளைகுடா பகுதியிலிருந்து ஈரான் அகற்றியிருப்பது ராணுவ வரலாற்றிலேயே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஈரான் இப்போது பின்வாங்க தயாராக இல்லை. மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் 30 ஆண்டுகால ஆதிக்கம் சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஈரான் விளையாடுவது வெறும் போர் அல்ல, அது நீண்டகால திட்டமிடப்பட்ட ஒரு மரண விளையாட்டு என்பதே நிதர்சனமான உண்மை.